வணக்கம். செய்திச் சுருக்கம். காங்கிரஸ் முன்னாள் பிரதமருக்கு பாரத் ரத்னா அறிவித்தார் மோடி. நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த 3 ஆளுமைகளுக்கு மத்திய அரசு பாரத் ரத்னா விருது அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங், காங்கிரசின் முன்னாள் பிரதமர் நரசிம்ம ராவ், தமிழகத்தின் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத் ரத்னா அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் மோடி கூறியதாவது: தமது அரசியல் வாழ்க்கை முழுவதும் விவசாயிகள் உரிமைகள் நலனுக்காக அர்ப்பணித்தவர் சௌத்ரி சரண் சிங். உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கும் போதும், உள்துறை அமைச்சராக இருக்கும் போதும், MLA-வாக இருக்கும் போதும் தேசத்தை கட்டி எழுப்ப உழைத்தவர். எமர்ஜென்சிக்கு எதிராக உறுதுணையாக நின்றார். முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்குக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்படுவது நம்முடைய அரசின் அதிர்ஷ்டம். முன்னாள் பிரதமர் PV நரசிம்ம ராவ் ஆந்திர முதல்வராகவும், மத்திய அமைச்சராகவும், MP, MLA-வாகவும் பல ஆண்டுகளாக திறம்பட பணியாற்றியவர். இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு அவரது தொலைநோக்கு பார்வை கை கொடுத்தது. நரசிம்ம ராவ் பிரதமராக இருந்த காலத்தில் நாட்டின் செழுமையான வளர்ச்சிக்கு உறுதுணையாக அடித்தளத்தை அமைத்தார். வெளியுறவு கொள்கை, மொழி, கல்வித்துறைகளிலும் அவரது பங்களிப்பு முக்கியமானது என்றார். விவசாயம், விவசாயிகளின் நலனுக்காக டாக்டர் MS சுவாமிநாதன் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை போற்றும் வகையில் பாரத் ரத்னா விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. சவாலான காலங்களில் நமது நாடு விவசாயத்துறையில் தன்னிறைவு அடைய முக்கிய பங்கு வகித்தவர். இந்திய விவசாயத்தை நவீனமயமாக்க அடித்தளம் போட்டவர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். காங்கிரஸ் செய்த தவறுகளை சரிசெய்ய 10 ஆண்டு ஆனது. இந்திய பொருளாதாரம் பற்றிய வெள்ளை அறிக்கை மீதான விவாதம் லோக்சபாவில் இன்று நடந்தது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களையும் அதனால் இந்திய பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவையும் பட்டியலிட்டார். எதிர்க்கட்சிகள் முதலில் நான் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களால் உலக அரங்கில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் போது நடந்த ஊழலை உலகமே அறியும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிலக்கரி பற்றாக்குறை என்ற செய்தி தினமும் பத்திரிகைகளில் வரும். நிலக்கரி சுரங்கங்களை தங்கள் சொந்தக்காரர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ். அதன் மூலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளும் நாட்டின் கனிம வளத்தை சுரண்டின. நிலக்கரியை அவர்கள் சாம்பலாக்கினர். நாங்கள் வைரமாக்கியுள்ளோம். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் நடந்த முறைகேட்டால் 1.86 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இது பற்றி சுப்ரீம் கோர்ட் கண்டனத்தை பதிவு செய்தது. நிலக்கரி சுரங்க ஏலத்தை முறையாக டெண்டர் விட்டதன் மூலம் சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களும் பலனடைந்துள்ளன. 1950 முதல் நாட்டை ஆட்சி செய்த காங்கிரஸ் பல துறைகளிலும் ஊழல் செய்தது. கோவிட் காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையை விட 2008ஆம் ஆண்டு நிலவிய பொருளாதார மந்த நிலை மோசமானதல்ல. ஆனால் அதை முறையாக கையாள தெரியாத காங்கிரசார் எங்களுக்கு பாடம் நடத்துகின்றனர். கோவிட் காலத்தில் மக்களை காத்ததுடன் நாட்டின் பொருளாதாரத்தையும் காத்தவர் பிரதமர் மோடி. 2004 முதல் 2014 வரை மத்தியில் ஆட்சி செய்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கடைபிடித்த தவறான பொருளாதார கொள்கையால் நாடு சீரழிந்தது. நாட்டை விட குடும்பமே முக்கியம் என நினைத்ததால் வந்த விளைவு இது. அவற்றை சரி செய்யவே எங்களுக்கு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டது என அமைச்சர் நிர்மலா கூறினார். ग्लोबल फाइनेंशियल क्राइसिस को हैंडल ना कर सका, आजकल लेक्चर दे रहे हैं कि कैसे हैंडल करना है. मैं बोल रही हूं सर, ग्लोबल फाइनेंशियल क्राइसिस उस समय भारत के इंटरेस्ट को प्रोटेक्ट करने के लिए क्या क्या करना चाहिए वो कुछ नहीं कहा, कुछ नहीं किया, मगर उसके बाद भी स्कैंडल के ऊपर स्कैंडल चलते रहे और उससे देश को ऐसे गंभीर अवस्था में खड़े रख के चले गए. भगवान जाने अगर वो कंटिन्यू करते इस देश का हालत आज क्या होता. सर, दैट इज वन स्टोरी ऑफ ग्लोबल फाइनेंशियल क्राइसिस के बाद सरकार ने भारत देश को कैसे बचाया. नहीं बचाया मगर कोविड के बाद माननीय मोदी जी ने इस देश का कैसे संभाला. वैक्सीन सबको मुफ्त में दिला दिया और देश को प्रोटेक्ट किया. वो कैसे हुआ. மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுங்க, பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் கடிதம். இலங்கை கடற்படை கைது செய்த தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து படகுகளை பறிமுதல் செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதனால் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகள் பாதிக்கப்பட்டு உள்ளன.
மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கவும் மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய அரசு தூதரக ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதத்தில் ஸ்டாலின் கூறியுள்ளார். இண்டி கூட்டணிக்கு குட் பை, இன்னொரு கட்சி விலகுகிறது. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்க காங்கிரஸ், திமுக உட்பட 26 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இண்டி கூட்டணியை உருவாக்கின. இந்த கூட்டணி உருவான பின் நடந்த 5 மாநில தேர்தல்களில் பாஜக 3 மாநிலங்களில் அமோக வெற்றி பெற்றது. இது இண்டி கூட்டணி கட்சிகளிடம் மாற்று சிந்தனைகளை உருவாக்கியது. மேற்கு வங்கத்தில் காங்கிரசுக்கு சீட் ஒதுக்க முடியாது, திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தே போட்டியிடும் என அக்கட்சி தலைவரும் முதல்வருமான மம்தா பானர்ஜி அறிவித்தார். ஆம் ஆத்மி கட்சியும் தனியாக போட்டியிட முடிவெடுத்தது. இண்டி கூட்டணி உருவாக காரணமாக இருந்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் கூட்டணியில் இருந்து விலகினார். அவரது ஐக்கிய ஜனதாதளம் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தது. ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் ஆதரவில் கிடைத்த முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த நிதிஷ் பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதல்வராக பதவியேற்றார். இப்போது உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் விவசாயிகள் மற்றும் ஜாட் சமூகத்தினரிடையே செல்வாக்கு பெற்ற ராஷ்டிரிய லோக்தளம் கட்சியும் இண்டி கூட்டணியில் இருந்து விலக முடிவு செய்துள்ளது. முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் மகன் அஜித் சிங் ராஷ்டிரிய லோக்தளம் கட்சியை 1996 நிறுவினார். இப்போது அவரது மகன் ஜெயந்த் சௌத்ரி அக்கட்சியின் தலைவராக உள்ளார். மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் ராஷ்டிரிய லோக்தளம் கட்சியை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக முயற்சித்து வந்தது. இது தொடர்பாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் பாஜக தரப்பு தொடர்ந்து பேச்சு நடத்தியது. ராஷ்டிரிய லோக்தளம் இண்டி கூட்டணியை விட்டு போகாது என உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் உள்ளிட்டவர்கள் கூறினர். ஆனால் ஜெயந்த் சௌத்ரி திட்டம் வேறாக இருந்திருக்கிறது. அவரிடம் பாஜகவுடன் கூட்டணி சேர்வீர்களா என நிருபர்கள் கேட்டதற்கு அதில் என்ன சந்தேகம், எப்படி என்னால் மறுக்க முடியும் என ஜெயந்த் சௌத்ரி திரும்ப கேட்டார். இதன் மூலம் பாஜகவுடன் ராஷ்டிரிய லோக்தளம் கூட்டணி சேருவது உறுதியாகியுள்ளது. லோக்சபா தேர்தலில் அக்கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கவும் ஒரு ராஜ்யசபா MP பதவி தரவும் பாஜக மேலிடம் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு 12ஆம் தேதிக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் சிறைக்கு செல்வாரா? பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடர்ந்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் கோர்ட் 2023 ஜூன் 16 தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு மீதான தீர்ப்பு ஜனவரி 6ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கோர்ட் அறிவித்தது. அதற்குள் இந்த வழக்கின் விசாரணையை வேறு கோர்ட்டுக்கு மாற்ற கோரி ராஜேஷ் தாஸ் ஹைகோர்ட் சென்றார். அதனை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போதுமான முகாந்திரம் இல்லை என கூறி ராஜேஷ் தாஸ் மனுவை தள்ளுபடி செய்தார். விழுப்புரம் கோர்ட் தீர்ப்பு வழங்க எந்த தடையும் இல்லை எனவும் உத்தரவிட்டார். இதையடுத்து சிறை தண்டனையை எதிர்த்த ராஜேஷ் தாஸின் மேல்முறையீட்டு மனு மீது விழுப்புரம் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி பூர்ணிமா ஜனவரி 24ஆம் தேதி தீர்ப்பளிக்க இருந்தார். ஆனால் ராஜேஷ் தாஸ் ஆஜராகவில்லை. இதனால் கோபமடைந்த நீதிபதி பூர்ணிமா ஜனவரி 28ஆம் தேதி ராஜேஷ் தாஸ் ஆஜராகி அவரது தரப்பு வாதத்தை முன்வைக்க உத்தரவிட்டார். அப்போதும் ஆஜராகாததால் 29ஆம் தேதி கடைசி வாய்ப்பு அளித்து எச்சரித்தார். அன்றைய தினம் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஆஜரானார். இந்த வழக்கில் ராஜேஷ் தாஸ் தரப்பு வாதாட ஜனவரி 31ஆம் தேதி கடைசி வாய்ப்பு வழங்கினார். ஆனால் அன்றைய தினம் ராஜேஷ் தாஸ் தரப்பு வழக்கறிஞர் ஆதிசங்கர் ஆஜராகி இந்த வழக்கு விசாரணையை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மாற்றக் கோரி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம். அதற்கான உத்தரவு வரவேண்டி இருப்பதால் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்க பிப்ரவரி 4ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டார். பலமுறை வாய்ப்பு வழங்கியும் வாதத்தை முன்வைக்காததால் பிப்ரவரி 4 வரை கால அவகாசம் வழங்க முடியாது என நீதிபதி பூர்ணிமா மறுத்துவிட்டார். பிப்ரவரி 1ஆம் தேதியே வாதத்தை முன்வைக்கவும் உத்தரவிட்டார். 1ஆம் தேதி ஆஜரான டிஜிபி ராஜேஷ் தாஸ் தானே வாதிட்டார். இது பொய் வழக்கு என்றும் தன்னை சதிவலையில் சிக்க வைத்து விட்டதாகவும் சொல்லி தனது தரப்பு நியாயத்தை எடுத்து கூறி 1 மணி நேரம் வாதிட்டார். அவர் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை தினமும் பிற்பகலில் ஆஜராகி வாதிட நீதிபதி அனுமதி அளித்தார். ராஜேஷ் தாஸின் வாதங்கள் முடிந்த நிலையில் அரசு தரப்பு வாதங்கள் இன்று முடிந்தது. இதையடுத்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி பூர்ணிமா அறிவித்துள்ளார். ஜெய் ஸ்ரீராம் சொல்றது தப்பா? 1000 முறை கூட சொல்வேன். இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி உலகக்கோப்பை போட்டியில் அதிக விக்கெட்டுகளை எடுத்தார். இலங்கைக்கு எதிரான போட்டியில் விக்கெட் எடுத்ததை மண்டியிட்டு கொண்டாடினார்.
பாகிஸ்தான் ரசிகர்கள் இதை திரித்து சர்ச்சை உண்டாக்கினர். ஷமி மண்டியிட்டு தொழுகை செய்ய முயற்சித்தார். மற்ற இந்திய வீரர்கள் தொழுகை நடத்த விடவில்லை என்றனர். இந்த சர்ச்சைக்கு முகமது ஷமி விளக்கம் தந்துள்ளார். பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களுக்கு பதிலடி கொடுப்பது என் ரத்தத்தில் கலந்துள்ளது. நான் நமாஸ் செய்ய மைதானத்தில் மண்டியிடவில்லை. விக்கெட் எடுத்த வெற்றியை கொண்டாட மண்டியிட்டேன். தயவு செய்து நிறுத்துங்கள். நான் முஸ்லிமாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். அதே சமயம் நான் இந்தியன். இங்கே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் நாட்டுக்காக விளையாடுகிறேன் என கூறினார். எல்லா மதங்களிலும் மாற்று மதத்தினரை விரும்பாத சிலர் இருப்பார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஒரு முறை அல்ல, 1000 முறை கூட ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லலாம். அதேபோல அல்லாஹு அக்பர் என்று சொல்ல தோன்றினாலும் சொல்லலாம். இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதில் என்ன தவறு இருக்கிறது? ஜெய் ஸ்ரீராம் என்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என முகமது ஷமி கூறினார். சிறைக்கு சென்ற பிறகும் சொல்லி அடிக்கும் இம்ரான். அண்டை நாடான பாகிஸ்தானில் பிப்ரவரி 8ஆம் தேதி பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் 7ஆம் தேதி பலுச்சிஸ்தானில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலில் 25 பேர் பலியாகினர். பொது தேர்தலுக்கு முந்தைய நாள் குண்டுவெடிப்பு நடந்தது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து நாடு முழுவதும் இன்டர்நெட் சேவை துண்டிக்கப்பட்டு நேற்று தேர்தல் நடந்தது. இணைய சேவை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் இன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி தோல்வி குறித்து பாகிஸ்தான் தேர்தல் கமிஷன் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. இருந்தாலும் அங்கிருந்து வரும் தகவலின்படி முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் ஆதரவு வேட்பாளர்கள் அதிக தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இம்ரான் கானின் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் 154 தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதாக தெரிகிறது. அதில் 26 இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் பாகிஸ்தான் மக்கள் கட்சி, பாகிஸ்தான் முஸ்லிம் லீக், நவாஸ் கட்சிகள் தலா 47 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. ஆட்சியில் இருக்கும் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியின் முன்னாள் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், நவாஸ் ஷெரீப் போட்டியிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். முத்தாஹிதா குவாமி இயக்கம் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. பாகிஸ்தானில் மொத்தம் 336 பார்லிமெண்ட் தொகுதிகள் உள்ளன. இதில் 60 இடங்கள் பெண்களுக்காகவும் 10 இடங்கள் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 266 தொகுதிகளுக்கும் நேரடியாக மக்கள் மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 133 இடங்களை பெறும் கட்சி ஆட்சி அமைக்க தகுதி பெறும். முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறையில் இருக்கும் நிலையில் அவரது கட்சியின் பேட் சின்னத்தை அந்நாட்டு தேர்தல் கமிஷன் ரத்து செய்தது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் சென்றபோதும் தேர்தல் கமிஷன் முடிவை கோர்ட் உறுதி செய்தது. ஊழல் வழக்கில் சிறை, சின்னம் ரத்து என பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியிலும் இம்ரான் கான் கட்சி வேட்பாளர்கள் பல இடங்களில் முன்னிலையில் இருப்பது பாகிஸ்தான் அரசியலில் விவாதங்களை கிளப்பியுள்ளது. போரை நிறுத்த சொல்றீங்க, சப்ளையை நிறுத்த மாட்டீங்க. ஏறக்குறைய 2 ஆண்டாக ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடந்து வருகிறது. இந்த சூழலில் முதல் முறையாக அமெரிக்க பத்திரிகையாளருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் பேட்டி கொடுத்தார். நேட்டோ உறுப்பு நாடுகளான போலந்து, லாட்வியா மீது ரஷ்யா போர் தொடுக்குமா என நிருபர் கேட்டார். அதற்கு புடின், எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மட்டுமே ரஷ்ய படை களமிறங்கும் என்றார். போலந்து, லாட்வியா அல்லது வேறு எந்த நாட்டின் மீதும் படையெடுக்கும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை. போர்க்களத்தில் ரஷ்யாவுக்கு தோல்வியை ஏற்படுத்துவது கடினம். இதை மேற்கத்திய நாடுகள் இப்போது வெளிப்படையாக உணர்கின்றன. உக்ரைனுடன் சமாதான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட முடிந்தன. ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மேற்கத்திய நாடுகளின் கட்டளைப்படி ரஷ்யாவுடன் உக்ரைன் போர் தொடுத்தது. அமெரிக்கா உண்மையில் போரை நிறுத்த விரும்பினால் ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்த வேண்டும். போர் தானாகவே ஒரு சில வாரங்களில் முடிவுக்கு வந்துவிடும். அமெரிக்க அரசுக்கு நான் சொல்ல விரும்புவது இதைத்தான் என புட்டின் கூறினார். ரஷ்யா உக்ரைன் போர் துவங்குவதற்கு முன்பு அமெரிக்க அதிபர் பைடனுடன் பேசினேன். அதுதான் அவரிடம் பேசிய கடைசி உரையாடல் எனவும் புட்டின் கூறினார்.